morning students. Today we have learned combined shapes. Shape means any pictures. Example, square, rectangle, triangle, circle, semicircle, oval, all of these shapes. Combined shape means two pictures combined. For example, two or more plane figures joined with the sides of the same measure given rise to combined shapes. Two or more plane figures. Plane figures means square, triangle, rectangle, semicircle. இந்தபடி more plane figures. இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறோம்ல. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கொயருக்கு மேலே என்ன இருக்குது, செமி சர்க்கிள். ஸோ இப்போ இது ஒரு சேஃபாக இருக்கா, இதனுடைய ஏரியா அண்ட் பெரிமீட்டர் கம்பைன் பண்ணும். ஓகேவா? ஸோ கம்பைன்ட் அப்படின்னா டூ பிக்சர்ஸை ஜாயின் பண்ணுறது. இதான் என்னது கம்பைன்ட் ஷேப்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் 2.5 ஃபைண்ட் தி பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் தி கிவன் ஃபிகர். இங்கே ஒரு பிக்சர்ஸ் கொடுத்தாச்சு. ஓகேவா? என்ன சேஃபில் இருக்குது, ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு குவாட்ரண்ட் அப்படின்னா சர்க்கிளில் 4 பார்ட்ஸாக பிரிப்போமா, ஒரு குவாட்ரண்ட் கிடைக்குமா. ஸோ அந்த குவாட்ரண்ட் சேஃப் இருக்குது. யூஸ் தி பை வேல்யூ இஸ் 22 டிவைடட் பை 7. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிவன் என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ ஸ்கொயர் மீன்ஸ் சைடு. ஸோ ஏ வேல்யூஸ் டினோட் பண்ணுவோமா. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 3.5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு இது குவாட்ரண்ட் அப்படின்னா இது ரேடியஸாக. அப்போ ரேடியஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 3.5 சென்டிமீட்டர். ஃபைண்ட் தி பெரிமீட்டர் அண்ட் ஏரியா. பெரிமீட்டர் ஆஃப் தி சேஃப். ஃபஸ்ட்டு பெரிமீட்டர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஏரியா. பெரிமீட்டர் ஆஃப் தி சேஃப் 4 இன்ட்டு லென்த் ஆஃப் தி குவாட்ரண்ட் சர்க்கிள். 4 குவாட்ரண்ட் ஆஃப் சர்க்கிள் இருக்கா. ஸோ இதனுடைய லென்த்தை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எத்தனை சர்க்கிள் இருக்குது, 4 இன்ட்டு லென்த் ஆஃப் தி குவாட்ரண்ட் ஆஃப் சர்க்கிள் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு இதை வந்து என்னென்னு சொல்லுவோம், ரேடியஸ் தானே இதனுடைய. இப்போ இந்த வேல்யூ குவாட்ரண்ட் ஆஃப் சர்க்கிள்னால் இந்த சேஃபை தான் நம்ம என்னது 4 இன்ட்டு லென்த் ஆஃப் தி குவாட்ரண்ட் திஸ் வேல்யூ. இப்போ அனதர் ஒன் என்ன இருக்குது, ரேடியஸ் இருக்கா. 1 2 3 4 ரேடியஸ் இருக்குது. இப்போ 4 இன்ட்டு ரேடியஸ் 4 லென்த் ஆஃப் தி குவாட்ரண்ட் ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/4 இன்ட்டு 2/r இல்லை 2/r டிவைடட் பை 4 லென்த் ஆஃப் தி குவாட்ரண்ட் ஆஃப் சர்க்கிள். ஓகேவா? இப்போ 2/r டிவைடட் பை 4 ப்ளஸ் 4 இன்ட்டு ரேடியஸ் வேல்யூ 3.5. 4 cancelled. Numerator divided by denominator same number is cancelled. ஓகேவா? 2 by value is 22 divided by 7 into 3.5 radius value 3.5 plus 3.5 into 4 5s are 22 4 3s are 12 plus 2 14 1 digit previous point. ஸோ பாயிண்ட் வச்சோன்னா 0 கேன்சல். நெக்ஸ்ட்டு இது 2 மல்டி. இப்போ 2 இன்ட்டு 0.5 5 2s are 10. ஸோ 1 நம்பர்ஸ்க்கு அப்புறம் பாயிண்ட் வச்சோன்னா 1.0 இன்ட்டு 22 ப்ளஸ் 14 1 இன்ட்டு 22 ப்ளஸ் 14. ஸோ இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 36 சென்டிமீட்டர். ஃபஸ்ட் ஒன் ஃபைண்ட் தி பெரிமீட்டர் கண்டுபிடிச்சாச்சா. நெக்ஸ்ட் என்னது ஏரியா ஆஃப் தி சேஃப். ஏரியா ஆஃப் தி கம்பைன்ட் சேஃப். என்னென்ன ஏரியா இருக்குது, ஏரியானா இன்சைடு. ஃபஸ்ட் என்ன இருக்குது, ஸ்கொயர்ஸ் இருக்கா. அப்போ ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு ஏரியா ஆஃப் தி குவாட்ரண்ட் ஆஃப் சர்க்கிள். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட் ஆஃப் சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 4. ஆல்ரெடி இங்கே ஒரு 4 cancel. A value is 3.5 the whole square plus by value 22 divided by 7 into 3.5 into 3.5. 1 7 is 7, 5 7s are 35, 0.5. So 3.5 square பண்ணோன்னா 12.25 plus 0.5ஐயும் 22ஐயும் மல்டிபிள் பண்ணுறோம். என்ன ஆன்சர் 11.0. ஸோ அதை 11 ரைட் பண்ணலாமா இன்ட்டு 3.5. நெக்ஸ்ட் 11 இன்ட்டு 3.5 மல்டிபிள் பண்ணால் 38.5. ஸோ லாஸ்ட்டு 12.25 ப்ளஸ் 38.5 ரெண்டையும் ஆட் பண்ணுறோம் 50.75 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியா ஆஃப் தி கம்பைன்டு சேஃப்ஸ் ஈக்குவல் டு 50.75 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.6. Nissan has a keychain which is in the form of an equilateral triangle and a semicircle attached to a square of side 5 cm
as shown figure. இந்த ஃபிகரில் பார்த்துக்கலாம். ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ நிசாந்த் ஒரு கீ செயின் வாங்குகிறேன். அது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் சைடு செமி சர்க்கிளாகவும் இருக்குது. என்ன ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயரு, ஒன் சைடு ஸ்கொயரில் ஒரு சைடு வந்து ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் அண்ட் அனதர் ஒன் சைடு செமி சர்க்கிளாக இருக்குது. ஸோ இதனுடைய என்ன கேட்டிருக்கா, ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா. இப்போ ஏரியா ஆஃப் ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் ஸ்கொயர், ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள். பை வேல்யூ, யூஸ் தி பை வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 3.14. root of 3 value is equal to 1.732. given side of square என்ன கொடுத்துருக்கா 5 cm plus இது side. ஓகே, நெக்ஸ்ட்டு செமி சர்க்கிள் அப்படின்னா செமி சர்க்கிளை கம்பேர் பண்ணும்போது டயாமீட்டர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 5 cm. அப்போ ரேடியஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 5 டிவைடட் பை 2.5 cm. நெக்ஸ்ட் ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் லென்த்து, ஒன் லென்த் இஸ் ஈக்குவல் டு 5 cm. இப்போ ஏரியா ஆஃப் த கீ செயின் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் ஒன் என்னது ஏரியா ஆஃப் ஸ்கொயர் plus area of semicircle plus area of equilateral triangle. Area of square formula a squared plus area of semicircle by r square divided by 2 plus area of equilateral triangle cube root divided by root of 3 divided by 4 into a squared. The a value is 5. அப்போ 5 into 5 plus by value 3.14 divided by 2 into radius value 5 divided by 2 எழுதலாம் 2.5. next square root of 3 divided by 4, a value 5 into 5. So 5 5s are 25. 1 2 is true. 1 2 is true. Balance 1. 5 2s are 10. Balance 1. 7 2s are 14. For 1.57. This value already 2.5 into 2.5. Cube root of 3 divided by 4 into 25. But 25 this value இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுறோம் 9.81 plus root of 3 value 1.732 divided by 4. இப்போ 2 2s are 4, 8 2s are 16, balance 1, 6 2s are 12, balance 1, 6 2s are 12. Next 2 table cancel பண்ணலாமா? cancel பண்ணோன்னா என்னது 4 2s are 8, 1 2 is true, 4 2s are 8, 3 2s are 6, 3 2s are 6. So 433 into 25 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் 10825. 3 நம்பர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பாயிண்ட் வச்சோன்னா 1 2 3 அப்போ 10.825. ஆஃப்டர் த நம்பர் 5 ஆர் above 5 மீன்ஸ் ப்ரீவியஸ் நம்பர் வித் 1 added. ஓகேவா? இப்போ கம்பேர் பண்ணுறோம். இங்கே 5, ஸோ 5ங்கிறனால 2 + 1 என்னது 3. அப்போ 10.83. 25 + 9.81 + 10.83 இல்லை ஆட் பண்ணுறோம் 45.64 cm². இப்போ ஏரியா ஆஃப் த கீ செயின் 45.64 cm². Next example 2.7. A 3-4 invitation card is given with methods as in the figure. Find its area. ஒரு invitation card ஓகேவா 3-fold 3 மெத்தடில் பிரிக்கிற மாதிரி மடக்கிற மாதிரி ஓகே ஒரு இன்விடேஷன் கார்டு இருக்குது. அதனுடைய மெத்தட்ஸ்லாம் கொடுத்தாச்சு. இப்போ இதனுடைய ஏரியா கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் this value is 16 cm, 8 cm, 8 cm, 8 cm. ஸோ இதுதான் உனக்கு பிக்சரில் கொடுத்தது ஓகேவா. ஸோ இப்போ இன்விடேஷன் கார்டு ஒன்று ரெக்டாங்கிள் அல்லது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஸோ இப்போ இது என்னென்ன நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாதனால ஸோ இப்போ இந்த ஷேப் 2 மெத்தடில் இருக்குது. ஈஸி மெத்தட் ஒன்று ஃபஸ்ட்டு ஒன் என்னது ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் பேரலலோகிராம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் திஸ் மெத்தடில் ஒன்று இருக்கும். ஸோ அதே இது ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக இது பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ இந்த டாட் இதை நம்ம கம்பைன் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் இருக்கான். இந்த ரெக்டாங்கிள்குள்ளே தான் என்னது இதெல்லாம் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஷேப்பில் இருந்து இதை சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏரியா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாமா. இப்போ கிவன் லென்த் இஸ் ஈக்குவல் டு 24 cm. லென்த் அப்படின்னா எதை நம்ம இந்த 8 + 8 16, 16 + 8
24 centimeter. In this length, ஓகேவா, ஃபஸ்ட்டு இதை என்ன ஷேஃபில் எடுத்துக்கிறோம், ரெக்டாங்கிள் ஷேஃப்னால் லென்த் இஸ் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர், பிரெத் இஸ் ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர். இப்போ ஹைட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா, ஸோ இப்போ இந்த ஹைட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இது ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ இதனுடைய வேல்யூ என்னது, ஹைட் இஸ் ஈக்குவல் டு 11 சென்டிமீட்டர். இப்போ ஏரியா ஆஃப் தி இன்விடேஷன் கார்டு, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், திஸ் சேஃப் ரெக்டாங்கிள் சேஃபில் இருக்குது. இந்த ரெக்டாங்கிளில் நம்ம எதை சப்ராக்ட் பண்ணால் போதும், ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்லேருந்து ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா L இன்ட்டு B மைனஸ் ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 1/2 இன்ட்டு B இன்ட்டு H. L இன்ட்டு B, L வேல்யூ இஸ் 24, B வேல்யூ இஸ் 16 மைனஸ் 1/2. பேஸ் இதில் என்னது, பேஸ் வந்து 16 சென்டிமீட்டர், ஹைட்டு 11 சென்டிமீட்டர். இப்போ 1 2 is to 8 2s are 16, 24 into 16 384. Next 8 into 11 88. இப்போ 384 subtracted of 88. இதில் எதை சப்ராக்ட் பண்ணுறோம், அப்போ 296 centimeter squared. ஸோ அப்போ find the invitation card. This area is equal to 296 centimeters squared. Next, example 2.8. Chino wants to buy a floor mat for his kitchen at home as given figure. If the cost of the mat is rupees 20 per square foot, what will be the cost of the entire mat? சீனோ அப்படிங்கிறவன் கிச்சனுக்கு ஒரு ஃப்ளோர் மேட்டு வாங்குகிறான். ஓகேவா, இந்த பிக்சரில் ஒரு மேட்டு வாங்கியிருக்கேன். இப்போ அதனுடைய காஸ்ட் என்ன, 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ₹20. அப்போ அவன் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வாங்கியிருக்கா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் எவ்வளோ அமௌண்ட் அந்த மேட்டுக்கு பே பண்ணியிருக்காங்க கிவன். ஸோ இதை நம்ம எப்படி, எக்ஸாம்பிள் இதுதான் மேட்டு, ஓகேவா, ஃபுட் மேட்டு. இப்போ இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, 2 ரெக்டாங்கிள் சேஃபாக பிரிக்கலாமா. இப்போ இதுலேருந்து கம்பைன் பண்ணோன்னா ரெக்டாங்கிள் ஆஃப் 1, ரெக்டாங்கிள் ஆஃப் 2. இப்போ ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் நம்ம இதை எடுக்கிறோம். இப்போ ரெக்டாங்கிளில் லென்த்து டோட்டலாக தான் என்னது 7 ஃபீட். இப்போ இதுவரை என்ன கொடுத்துருக்காங்க, 2 ஃபீட்டா. அப்போ இந்த 7ல் 2 ஃபீட்டை சப்ராக்ட் பண்ணோன்னா லென்த் என்னது 5. நெக்ஸ்ட்டு பிரெத்துன்னு என்ன சொல்லுவோம், இதை தானே சொல்லுவோம். அப்போ இந்த வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டலாக 9 ஃபீட். அப்போ இது வர 7னா இது 2 தானே, இப்போ 2 ஃபீட் பிரெத்து. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரெக்டாங்கிள் லென்த் என்னது, நம்ம இதை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுனால 9 ஃபீட், பிரெத்து 2 ஃபீட். இப்போ ஏரியா ஆஃப் தி என்டையர் மேட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டுமே ஆட் பண்ணுவோமா, ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் 1 ப்ளஸ் ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் 2. இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னது, L இன்ட்டு B ப்ளஸ் L இன்ட்டு B. First one L value 5 into 2, length into B. Second one 9 into 2, 5 2s are 10 plus 9 2s are 18. So ரெண்டையும் ஆட் பண்ணுறோம், 10 plus 18 28 feet. டோட்டலாக எத்தனை ஃபீட், 28 feet. 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ₹20. ஓகேவா, இப்போ ஏரியான்னு கேட்டுக்கிறனால 28 ஸ்கொயர் ஃபீட், 28 ஸ்கொயர் ஃபீட். ஓகேவா, அப்போ காஸ்ட் ஆஃப் 1 ஸ்கொயர் ஃபுட்டுக்கு எவ்வளவு, ₹20. காஸ்ட் ஆஃப் 28 ஸ்கொயர் ஃபுட்னா 20 into 28. லாஸ்ட் 1 0 0, 2 8s are 16, balance 1, 2 2s are 4, 4 plus 1 5. So total amount is 560. Next, example 2.9. Find the area of the shaded region in the square of side 10 cm as given in the figure. Use the by value is equal to 22 divided by 7. ஓகேவா, ஸோ ஒரு பிக்சர்ஸ் கொடுத்தாச்சு. இதில் சேட் பண்ணியிருக்கிற இந்த ரீஜியனுடைய வேல்யூ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். என்ன சேஃபு, ஸ்கொயர் சேஃப். ஸ்கொயரில் செமி சர்க்கிளாக அப்போ பிரிக்கலாமா, திஸ் செமி சர்க்கிள், another one semicircle, 4 semicircle நம்ம ஜாயின் பண்ணால் தான் திஸ் ஃப்ளார்ஸ் வந்து கிடைக்குது. ஓகேவா, ஸோ அப்போ டயாமீட்டர் நமக்கு டோட்டல், இப்போ இதை செமிசர்க்கிள்னு சூஸ் பண்ணோன்னா டயாமீட்டர் 10 cm, அப்போ ரேடியஸ் 5 cm. ஸ்கொயரில் சூஸ் பண்ணோன்னா சைட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 10 cm. இப்போ ஃபஸ்ட்டு 1 இதை பார்ட்டாக பிரிச்சுக்குவோம், 1 2 3 4.
ஸோ இப்போ ஃபஸ்ட்டும் தேர்டும் ஒரு செமி சர்க்கிள் இருக்கா, செமி சர்க்கிள் அண்ட் அனதர் ஒன் செமி சர்க்கிள். இப்போ ஏரியா ஆஃப் தி ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் பார்ட், ஃபஸ்ட்டு பார்ட்டும் தேர்ட் பார்ட். இப்போ அது என்ன இருக்குது, இப்போ ஏரியா ஃபஸ்ட்டும் தேர்ட் பார்ட்டும் எதுக்குள்ளே இருக்குது, ஸ்கொயர். அப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் 2 செமி சர்க்கிள். அந்த ஏரியா ஆஃப் ஸ்கொயரில் எத்தனை செமி சர்க்கிள்ஸ் இருக்குது, 2 செமி சர்க்கிள்ஸு. இப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 செமி சர்க்கிள்ஸ்னால 2 இன்ட்டு பை ஆ ஸ்கொயர் டிவைடட் பை 2. 2 cancel. இப்போ a value is equal to 10. 10 into 10 minus by value is 22 divided by 7 into 5 into 5. இப்போ 10 tens are 100 minus 22 into 5 5s are 25 divided by 7. ஸோ 22வையும் 25வையும் மல்டிபிள் பண்ணுறோம், வர்ற ஆன்சரை 7ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போ டிவைட் பண்ணும்போது ஆன்சர் என்ன, 78.57. இப்போ 100 மைனஸ் 78.57. ஸோ இப்போ 100ல் 78.57 சப்ராக்ட் பண்ணுறோம், 21.43 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் 2 செமி சர்க்கிள்ஸ்க்கு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் செமி சர்க்கிள். நெக்ஸ்ட்டு செகண்ட் அண்ட் ஃபோர்த்து செமி சர்க்கிளும் அதே ஆன்சர் தானே வரும். சிமிலர்லி ஏரியா ஆஃப் தி செகண்ட் அண்ட் ஃபோர்த் பார்ட்ஸ் எவ்வளவு, 21.43 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ நமக்கு என்னது, அன்சேடட் பார்ட்ஸ், சேட் பண்ணாத ப்ளீஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் தி சேடட் பார்ட்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அண்ட் ஃபோர்த்து. ஃபஸ்ட்டு ரெண்டுக்குரியது என்னது, 21.43 ப்ளஸ் 21.43 ரைட் பண்ணலாம், இல்லைனா 21.43 இன்ட்டு 2. ஸோ மல்டிபிள் பண்ணால் 42.86 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. இப்போ சேட் ஆகாத பிளேசஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சேடட் ஆனதை பார்க்கலாமா. ஏரியா ஆஃப் தி சேடட் பார்ட், ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் தி அன்சேடட் பார்ட்ஸ். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்னது 100 மைனஸ் அன்சேடட் பார்ட்ஸ் 42.86. சப்ராக்ட் பண்ணுறோம், 57.14 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியா ஆஃப் தி சேடட் பார்ட்ஸ் ஈக்குவல் டு 57.14 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சப்ராக்ட் பண்ணுறது அப்படின்னா 100.0 42.86. ஸோ 0. ஸோ பேரோ வாங்கினா 9 10, இது என்னது 9, இதுவும் 9. ஸோ அப்போ 10ல் 6 சப்ராக்ட் பண்ணால் 4, 9ல் 8 சப்ராக்ட் பண்ணால் 1, 7, 5. ஓகே. கம்பைன் ஃபிகர்ஸில் மெயின் இம்பார்ட்டண்ட் திஸ் டேபிள். இப்போ என்ன சேஃபு, அதனுடைய நேமு, ஏரியா ஃபார்முலா, பெரிமீட்டர் ஃபார்முலா. இப்போ திஸ் ஒன் போத் ஆர், இதை என்னன்னு சொல்லுவோம், என்ன சேஃப்னு சொல்லுவோம்னா ட்ரையாங்கிள். ஓகேவா? அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன சொல்லுவோம், பி இருக்குது, பேஸு ஹைட்டு தான் இதில் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். ஒரு ட்ரையாங்கிள் நம்ம சிம்பிளி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக பிரிச்சோன்னா 1 2 பார்ட்ஸாக சிம்பிளிஃபை பண்ணுறோமா. இப்போ 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு, சம் ஆஃப் ஆல் த 3 சைட்ஸு. இப்போ பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன சொல்லுவோம், a + b + c. சம் ஆஃப் பெரிமீட்டர்னால என்னது, சம் ஆஃப் அவுட் சைடு. ஓகே. செகண்ட் ஒன் திஸ் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். ஃபஸ்ட்டு ஒன்று போத் ட்ரையாங்கிளில் 3 மெத்தட்ஸு, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், ஐசோசெக்லஸ் ட்ரையாங்கிள், ஸ்கெலானி ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்டர்னால் 3 sides are equal. ஐசோசெக்லஸ் ட்ரையாங்கிள் 2 sides are equal, 1 side is not equal. ஸ்கெலானி ட்ரையாங்கிள் 3 sides are not equal, unequal. மூணுமே வெவ்வேறு இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் மீன்ஸ் 3 sides are equal. ஸோ அதில் ஹைட்டு ஏ, இதுவும் ஏ, ஈக்குவல்னால் ஏ ஏ, அப்போ 3a. பெரிமீட்டர் ஆஃப் தி ட்ரையாங்கிள் 3a. ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் என்னது, √3 டிவைடட் பை 4 இன்ட்டு a ஸ்கொயர்டு. ஹைட் என்னன்னு சொல்லுவோம், √3 டிவைடட் பை 2 இன்ட்டு a. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு குவாட்ரிலேட்டர். குவாட்ரிலேட்டர்னால் 4 sides இருக்கும், ஆனால் என்ன சேஃபில் வேணாலும் இருக்கும், அது எல்லாமே என்னது குவாட்ரிலேட்டர். ஸோ இதுவும் என்னது, சம் ஆஃப் தி ஆல் த சைட்ஸ், 4 sides. இது இப்போ டயாமீட்டர், இந்த டயாமீட்டர் பிரிக்கிறோம், டயாமீட்டரில் பிரிக்கும் போது h1 h2. ஸோ இப்போ 1/2 இன்ட்டு d இன்ட்டு h1 + h2. பேரலோகிராம். பேரலோகிராம் ஃபார்முலா என்னது, a b. ஸோ அப்போ
என்னது 2 into a plus b, 2 into a plus b, parallelogram, area of parallelogram b into h. Already you have learned the 7th standard. Rectangle 2 into l plus b, area of rectangle l into b. Trapezium, sum of the all the 4 sides. Trapezium, area of trapezium 1 by 2 into height into a plus b. Next rhombus. Rhombus formula 4a, perimeter of the rhombus 4a, area of the rhombus 1 by 2 into d1 into d2. Next square, area of the square a squared, perimeter of the square 4 into a. Basic இதுதான் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு என்னது சேஃப் ரைட் பண்ணுறோம், நேமு, ஏரியா அண்ட் பெரிமீட்டர். Next homework. Exercise 2.2. Find the perimeter and area of the figures given below. Use the by value is equal to 22 divided by 7. Next என்னது பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும், ஏரியா கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கொயர் அண்ட் செமிசர்க்கிள், செகண்ட் ஒன் ரெக்டாங்கிள். ஃபர்ஸ்ட் ஒன் ரெக்டாங்கிள் அண்ட் செமிசர்க்கிள், செகண்ட் ஒன் ரெக்டாங்கிள் குவார்ட்டர் 2 quadrant ஆஃப் சர்க்கிள். ஃபஸ்ட்டு பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், செகண்ட் ஒன் ஏரியா. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.